இப்போ ரீசெண்டாக உலகமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, ஏலியன்ஸ்லாம் இருக்கா இல்லையா? உண்மையிலேயே அதுங்கெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்குங்களா? நம்ம உலகத்தில் தான் இருந்திருக்குங்களா? அதுவும் இல்லாமல் அதுக்கான ஸ்பேஸ் கிராஃப்ட் இங்கே தான் இருக்கா? இந்த ஏரியா 51 அப்படின்னா என்ன? அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஏரியா 51 அப்படின்னா என்ன? இது எதனால் வந்து உருவாக்கப்பட்டது? அதாவது 1950 அமெரிக்காவும் யூனியன் சோவியத் யூனியனுக்கும் 2 கண்ட்ரிக்கும் வந்து நடந்த ஒரு வாருக்கு அப்புறமா இந்த ஏரியா 51 வந்து உருவாக்கப்பட்டது. இது எதுக்காகனா, அங்கே வந்து புது புது வெப்பன்ஸ் ஆர்மிக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காகவும், அதுவும் இல்லாமல் நியூ ஏர்க்ராஃப்டையும், அதுவும் இல்லாமல் ரேடார்ஸ், சென்சார்ஸ், அதாவது வானத்துக்கு மேலே யாருக்குமே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு எதிரி நாட்டை வந்து வேவு பார்க்கறதுக்கும் தான் அந்த இதை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை ரெடி பண்ணும்போது அதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஏலியன்ஸை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட், இந்த மாதிரி விஷயம் இதெல்லாமே நிறையா வந்து ஒரு கான்ஸ்பரன்சி தேரியாகவே போய்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் இருந்தாலுமே இது உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது உடைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசண்டாக எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒபாமா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கான்ஃபரன்ஸில் உண்மையாலே ஏலியன்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் நான் அதை பார்த்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏலியன்ஸ் இப்போ நம்ம ஒரு கிரகத்தில் இருக்கோம், இப்போ நம்மளால் அசைய முடியுது, ஓட முடியுது, நம்மள மாதிரி நிறைய உயிரினங்களும் இருக்குது அப்படின்னும்போது ஏதோ ஒரு கிரகத்தில் இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு உயிரினம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னும்போது ஏலியன் இருக்கு நானும் நம்புகிறேன். அப்போ இந்த ஏரியா 51 என்ன தான் இருக்குது? ஆக்சுவலி இந்த ஏரியா 51 அப்படின்றது வந்து இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்படி ஒன்று இல்லை அப்படின்றத மக்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2013 என்ன பண்ணுறாங்க, ஏரியா 51 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அப்போ இந்த ஏலியன்லாம் இருக்குது போல், இந்த ஏலியன்லாம் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கு. அதோடைய ஏர்க்ராஃப்ட் 9 ஏர்க்ராஃப்ட் வந்து அமெரிக்காவில் இருக்குது. அது என்ன அந்த ஏர்க்ராஃப்டை என்ன பண்ணுறாங்கன்னா ரீஇன்ஜினியரிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரீஇன்ஜினியரிங் என்ன அப்படின்னா என்னென்னா, அதாவது அவங்க எந்த உலோகத்தினால செஞ்சது அந்த ஏர்க்ராஃப்ட்டு, என்ன பவர்னால் வந்திருக்கு, அவங்களோட டெக்னாலஜிலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயத்த வந்து எல்லாமே வந்து பாட்டாக பார்க்குற ஒரு விஷயந்தான் இந்த ரீஇன்ஜினியரிங். ஓகேங்களா? இதை வந்து பார்த்த ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஏலியன்ஸ்லாம் இருக்குது, நான் வந்து அந்த ஏரியா 51 பக்கத்தில் S4 அப்படின்ற ஒரு அமைப்பில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒர்க்லாம் என்னென்னா, அங்கே இருக்க ஏர்க்ராஃப்டை நான் வந்து என்ன மாதிரி உலோகத்தினால செஞ்சுருக்காங்க அதை பழுது பார்க்குறது, அந்த மாதிரி விஷயத்தில் நான் வந்து ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த 1989 வந்து ஒரு டிவி ஷோவில் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? பாப் லாசர் அப்படின்றது தான் அவரோட நேம். ஓகேங்களா? இந்த பாப் லாசர் அப்படின்றது தான் அவரோட நேம். அந்த மனுஷன்தான் 1989 மெக்சிகோவில் ஒரு டெலிவிஷனில் இந்த மாதிரி ஏலியன்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து அந்த ஏரியா 51க்கு கீழே வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை வந்து வெளியே விடும்போது ஆக்சுவலி இங்கே ஒரு என்ன விஷயம்னா, நீங்கள் ஏரியா 51 போகணும் அப்படின்னும்போது நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த கீழே சர்ஃபேஸில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மண் திடல் மாதிரி தான் இருக்குமா. இந்த மண் திடலுக்கு கீழே தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஏலியனை ரிசர்ச் பண்ணுறது அப்படின்றாங்க. இங்கே மேலேருந்து பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு ஆர்மி ஸ்பேஸ் மாரி தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதை கொஞ்ச நாளுக்கு முன்னே ஒரு 10 வருஷம் முன்னாடி இது ஃப்ளைட்லேருந்து பார்த்தா வந்து பார்க்க முடியும். பட்டு இந்த கூகுள் மேப்பு அதெல்லாம் நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி அழிச்சே இருக்காங்க. சரிங்களா? இந்த ஏரியா 51 அதிகபட்சம் நிறைய ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் வெப்பன்ஸ், ஏர்க்ராஃப்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இதோட மர்மங்கள் என்ன அப்படின்றது நம்மளோட ட்ரம்ப்பு இதோட ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணும்போது தான் நான் உங்களுக்கு இன்னும் நல்லா விளக்கமாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னு எனக்கும் புரியுது.
அதுவும் இல்லாமல் ஒரு ஏலியன் நம்ம உலகத்தில் இருக்குது அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த அயர்லாந்து படம், நிறைய சுராசிக் பார்க்கு, இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா, பென்டன், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி தான் எடுத்திருக்காங்களே ஆக்சுவலி சொல்லப்போனால். ஏன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது, பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம ஏன் எடுத்தவொடனே நம்ம அமெரிக்கா தான் வந்து இந்த ஏலியன்ஸ்லாம் இருக்க நாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு, சென்னை, அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டனாலே ஒரே விஷயம், ஒன்று சென்னை தான் பெரிய விஷயமா இருந்தாலும் மாட்டு வண்டின்னுவோம். ஆனால் இந்த அமெரிக்கஸ் அவங்கெல்லாம் நிறையாவே வளர்ந்துட்டாங்க. அவங்க பெரிய கண்ட்ரி அப்படின்னும்போது அவங்க அப்போவே 70ஸ்லேயே அவங்களோட ஏர்க்ராஃப்ட் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும்போது ஸ்பேஸுக்கே போயிட்டு வந்துட்டாங்க நமக்கு முன்னாடி. அப்போ அந்த ஸ்பேஸில் ஏலியன் இருக்கா இல்லையா, என்னென்ன மாதிரி இருக்குங்க, அவங்களோட டெக்னாலஜி என்ன, அவங்களோட இன்ஃபர்மேஷன் கோடிங்லாம் என்ன, அவங்களோட பிளட் சர்க்கிள்லாம் எப்படி இருக்குது, அதை வந்து ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. இது இன்னைய வரைக்குமே வெளியே வராத ஒரு புதிராக தான் இருக்குது. பட் இதை பற்றி நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கேதர் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வரைக்குமே இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோட கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.